பக்தி தொடர்கிறது. அந்த ஊரிலே ஒரு குளம். குளத்திலே எல்லோரும் வந்து காலையில் நீராடுவார்கள் அல்லவா? கிராமங்களிலே காலையிலே 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே நீராட வந்து விடுவார்கள். பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர். 3 to 5 மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய காலத்திலே நாம் வெளியிலே வந்து உலாவுவது என்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. நீராடுவது என்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது, மனதிற்கும் நல்லது, தெய்வத்தை வழிபடுவதற்கும் உகந்த காலம். தகப்பனார் குழந்தையை அழைத்து கொண்டு 3 மணிக்கு எழுந்து அந்த குளத்திலே நீராடுவதற்கு வருவார். நீராட வரும்பொழுது அந்த குழந்தை பக்கத்தில் இருப்பவர்களை எல்லாம் பார்க்கும். அவர்களெல்லாம் தன்னுடைய இடுப்பிலே ஒரு விபூதி பட்டு பை வைத்திருப்பார்கள். அதிலிருந்து விபூதியை எடுத்து விபூதி இட்டுக்கொள்வார்கள். இந்த குழந்தைக்கு கையிலே விபூதி இருக்கின்றது, ஒரு பேப்பரிலே மடித்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றது. ஆனால் என்ன ஆசை என்றால், அவர்கள் எல்லாம் ஒரு பட்டு பையிலே விபூதி வைத்திருக்கின்றார்களே, அதுபோல் தானும் ஒரு விபூதியை பட்டு பையில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. இரவு இந்த குழந்தை உறங்குகின்றான். ஒரு கனவு. அந்த கனவிலே தலை முழுவதும் ஜடை, ருத்ராட்சம், சந்திரகலை, கபால மாலாதரனாக, ரிஷபாருடனாக சாட்சாத்து கைலாசபதியான பரமேஸ்வரன் இந்த குழந்தைக்கு கனவிலே காட்சி கொடுக்கின்றான். நாளை ஒரு மரத்தடியில் சென்று பார் என்று அந்த கனவிலே ஒரு மரத்தையும் அதனுடைய அடியையும் காண்பிக்கின்றார். கனவு கலைந்து விட்டது. குழந்தை எழுந்திருக்கவில்லை. காலையில் அந்த குளத்திற்கு நீராட போகும் பொழுது தன்னுடைய கனவிலே இறைவன் பரமேஸ்வரன் வந்ததும், சிவபெருமான் வந்ததும், ஒரு மரத்தை காட்டியதும், அந்த மரத்தின் அடியில் சென்று பார் என்று சொன்னதும் ஞாபகம் வந்தது. சிறு குழந்தை கிடுகிடுகிடு என்று ஓடுகின்றது. அந்த மரத்தை தேடுகின்றது. கனவில் கண்ட அதே மரம். அதன் கீழே பார்த்தால் 12 அணாக்கள். அந்த காலத்திற்கு கணக்கு. எதற்காக இறைவன் இந்த 12 அணாக்களை நம்மை எடுத்துக்கொள்ள சொல்கின்றான்? எடுத்துக்கொண்டார். கடை வீதிக்கு சென்றார். அந்த விபூதி வைத்திருக்கின்றார்களே பட்டு பை, அது என்ன விலை என்று கேட்டால் 12 அணா. நேற்றைக்கு இந்த குழந்தை ஆசைப்பட்டது அல்லவா, விபூதி பை வேண்டும் என்று. இறைவன் அந்த விபூதி பையை கொடுத்து விட்டார். அதை தரித்து கொண்டு இந்த குழந்தை மறுநாள் எல்லாம் அந்த குளக்கரையில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்க்கும். அவர்களெல்லாம் கையிலே இவ்வளவு பெரிய ருத்ராட்ச மாலை வைத்துக்கொண்டு ஜபம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த குழந்தைக்கு ஆசை வந்தது. இறைவனுடைய அருளால் ஒரு பட்டு விபூதி பை கிடைத்தது. அவர்களை மாதிரி நாமும் ருத்ராட்சத்தை வைத்துக்கொண்டு ஜபம் செய்ய வேண்டும், அந்த ருத்ராட்சத்தை கழுத்திலே அணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்தது. இறைவனுடைய பக்தர்கள், இறைவனுடைய குழந்தைகளே. ஒரு தகப்பனார் தன் குழந்தை ஆசைப்படுவதை எப்படியாவது சாதித்து தர வேண்டும் என்று நினைப்பது போல் இறைவனும் தன்னுடைய அடியார்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகின்றார்களோ அதையெல்லாம் தர வேண்டும் என்று ஆசைப்படுவான். அன்று இரவும் அதே மாதிரி ஒரு கனவு. அந்த கனவிலும் மீண்டும் சிவபெருமான் வருகின்றான். நேற்றைக்கு பார்த்த அதே திருக்கோலம். குழந்தை ஆச்சரியப்படுகின்றது. சிவபெருமான் இப்பொழுது, நீ தினமும் ஒரு குளத்திற்கு செல்லுகின்றாயே நீராடுவதற்கு, அந்த குளத்திலே இன்று ஒரு அளவில் பெரியதாக ஒரு தாமரை பூத்திருக்கும். அந்த தாமரை பூவை போய் பார். மறுநாள் காலையில் நீராடச் செல்கின்றார் இந்த குழந்தை. அந்த குளத்திலே 1000 தாமரைகள் மலர்ந்திருக்கின்றன. அதன் நடுவிலே அளவிற்கு பெரியதாக, சற்றே வித்தியாசமாக ஒரு பெரிய தாமரை. வியப்பு. ஏனென்றால் இதற்கு முன்பாக இப்படி ஒரு தாமரையை கண்டதில்லை. இந்த குழந்தைக்கு நீச்சல் தெரியும். நீச்சல் அடித்து அந்த தாமரையை பிரித்து பார்த்தால் தங்கத்தில் கட்டிய ருத்ராட்சம் அந்த தாமரையில் இருந்தது. வியப்பு. என்ன இது? நேற்றுக்கு விபூதி வைத்துக் கொள்வதற்காக ஒரு பட்டுப்பை வேண்டும் என்று ஆசைப்பட்டோம், அதுவும் கிடைத்து விட்டது.
தங்கத்திலே கட்டிய ருத்ராட்சம் வேண்டும் என்று ஆசைப்பட்டோம், அதுவும் கிடைத்து விட்டது. இந்த குழந்தை மறுநாள் விபூதி எல்லாம் அணிந்து கொண்டு கையிலே தங்க ருத்ராட்சத்தை வைத்து கொண்டு இப்படியாக இருக்கும் பொழுதுதான் அடுத்ததாக அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி வருகின்றது. என்ன, சரி இப்படியாக வெறும் ருத்ராட்சத்தை உருட்டி கொண்டிருந்தால் போதுமா? அதுக்கு ஒரு மந்திரம் வேண்டுமே. மந்திரம் இருந்தால் தானே ஜபம் செய்ய முடியும். அந்த மந்திரம் என்ன மந்திரம்? எந்த மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும்? அந்த மந்திரம் தெரிந்தாலும் நமக்கு நாமே ஜபம் செய்யக்கூடாதே. தகுந்த ஒரு அதிகாரி இடமிருந்து உபதேசம் வேணுமே. என்ன செய்வது என்று அந்த குழந்தை பார்த்தது. இவ்வளவு தந்த பரமேஸ்வரன் அதை தராமல் விட்டு விடுவானா? அன்று இரவும் அந்த குழந்தைக்கு கனவு. அந்த கனவிலே பரமேஸ்வரன் வந்து வலது காதை அந்த குழந்தையை காண்பிக்க சொல்லி, அந்த வலது காதிலே வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் 5 எழுத்துக்கள் உடைய அந்த நம சிவாய என்ற மந்திரத்தை உபதேசம் செய்தான். அந்த குழந்தை அந்த மந்திரத்தை விடாமல் ஜபம் செய்து சிறு வயதிலேயே ரமணருடைய திருவடியை வந்து அடைந்து ரமணருடனே வாழ்ந்து 100 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த குஞ்சு சுவாமிகள் என்ற மகாத்மா, அவருடைய சமாதி இன்றும் ரமணாசிரமத்திலே இருக்கின்றது. இத்தகைய புண்ணிய புருஷர்களை நினைத்தாலே தெய்வத்தின் அருள் கிடைக்கும். அவர்களை நினைத்த இந்நாளும் நன்னாளே.